tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. So இந்த boil Hi friends, welcome to SofyKitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எந்த குக்கிங் வீடியோவும் எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து vlog பண்றோம். இது எதனால பாத்தீங்கன்னா நாங்க ஒன் டே வந்து எங்கயா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு இடம் தான் வந்து ரெயின்ட்ராப் போட்ஹவுஸ். இதை வந்து மகாபலிபுரத்தை தாண்டி இருக்கு. இப்போ பாருங்க மகாபலிபுரத்தை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதை முதலியார்குப்பம் போட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க மகாபலிபுரத்தில் எவ்வளோ ஸ்டாச்சுஸ் அங்கங்க செஞ்சு வச்சிருந்தாங்க அழகா அந்த கல்லுல செதுக்கி. இது மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்தும் கூட ஷேர் பண்றேன். இப்போ மகாபலிபுரத்தை தாண்டி போற இடத்துல இங்க பாருங்க எவ்வளோ அழகா கிரீனா அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா சீனரிஸ்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த ரோட்ல எல்லாருமே நிறைய கண்டிப்பா போயிருப்பீங்க. ரெண்டு சைடும் அவ்வளோ மரம் கூலிங்கா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது தான் வந்து இந்த போட் ஹவுஸ் வரும். இது வந்து சென்னையில இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஃபர்ஸ்ட் போனோம். ஏன்னா வந்து அது ஒரு தீவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா அங்கே அமைதியா இருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க அந்த வீடியோவை. அதுக்காக தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. சரி நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பா போகணும் தான். இந்த பிரிட்ஜ் அது பாத்தீங்களா, இதை தாண்டி கீழே இறங்கவும் அந்த போட் ஹவுஸ் வந்துடும். இது அப்படியே வந்து முடிஞ்சிடும் இந்த பிரிட்ஜ். ஃபுல் வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க போயிருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா சூப்பரா இருந்துச்சு. இப்ப பாருங்க இந்த பிரிட்ஜ் முடிய போகுது. இப்ப கீழே இறங்குறோம் பாத்தீங்களா, இந்த டேர்ன் பண்றோம், லெஃப்ட் சைட் டேர்ன் பண்றோம். பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த போட் ஹவுஸோட என்ட்ரி. இதுக்குள்ள போனவுடனே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து அந்த கடைகளே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அந்த போட்ல ஏறி அந்த சைட் போனதுக்கு அப்புறம் ஏன்னா வந்து உள்ள எந்த கடைகளுமே கிடையாது. அதனால இந்த போட் ஏறி நம்ம போனதுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு லஞ்ச் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே இங்க இருக்க அந்த ஹோட்டல்லையே நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அந்த தீவுலயே உட்காந்து உங்க ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இது டிக்கெட் வாங்குற இடம். இங்கேயே வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நாங்க வந்து ஒரு சின்ன போட் எடுத்திருந்தோம். அது ஸ்பீட் போட். ஏன்னா நாங்க 3 பேர் தான் போயிருந்தோம். ஆ, அந்த போட் வந்து இங்கேருந்து அந்த சைடு தீவுக்கு போறதுக்கு 5 மினிட்ஸ். இதுவே நீங்க ஃபேமிலியா போறீங்க, ஒரு 10 பேர் அது மாதிரி போறீங்கன்னா பெரிய போட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் ஆகும். இப்ப பாருங்க இங்க எவ்வளோ அழகா ஐ லவ் மகாபலிபுரம்னு வச்சிருக்காங்க. இங்க உள்ள இடம் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது. நிறைய போட்டுங்க இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து இவ்வளோ இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது எங்களுக்கே அவ்வளோ காரு பஸ்ஸு பைக்குன்னு எல்லாம் இது மாதிரி நீங்க போட்டும் பண்ணலாம். இப்போ நாங்க போட்ல ஏறிட்டோம். இப்போ அந்த போட் எவ்வளோ வேகமா போகுது நீங்களே பாருங்க. அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐலேண்டுக்கு வந்துட்டோம். ஆ, அவ்வளோதான். இந்த இடத்த நீங்க சுத்தி பாருங்க. இங்க எந்த கடை எதுவுமே இருக்காது. ஆனா அங்கங்க உட்கார்றதுக்கு சேருங்க போட்டிருக்காங்க. இதே மாரி வந்து கொடை மாரி அங்கங்க உட்கார்றதுக்கு இடமும் போட்டிருக்காங்க. அங்க டேபிள் மாரி ஒரு மாரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதுல எல்லாருமே உட்காரலாம். ஃப்ரீயா உட்கார அளவுக்கு எல்லாமே இடம் இருக்கு. ஆ, அதே மாரி பீச்சும் வந்து ரொம்ப பிரைவேட்டா இருக்கு. நம்ம விளையாண்டுக்கலாம். இங்க ஒரு வேளை உங்க குழந்தையோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம். ஃபேமிலியோட வரலாம். அதே மாரி இங்க ஏதோ ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி அப்டின்னா கூட நீங்க சும்மா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஏத்த இடம் தான் இந்த தீவு. சுத்தி பாருங்க. எல்லா இடத்துலயுமே வந்து நெறைய போட்டுங்க நிக்கும். ஏன்னா வந்து நீங்க வரும்போதே போட்மேன்ட்ட வந்து உங்க நம்பர் வாங்கிக்கோங்க, அவங்க நம்பர. ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னுவாங்க. நாங்க ஸ்பீட் போட்ல வந்தோம். ஸோ அதுக்கு மீறி ஆனா கூட நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது தான் அவங்க ரிட்டர்ன் வந்து உங்கள பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால நீங்க போட்மேன்ட்ட நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க பீச் பாருங்க. அவ்ளோ பேர் அங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவ்ளோ ஃபேமிலிங்கலாம் ஃபுல்லா உட்காந்துருந்தாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாருமே தான் உட்காந்துருந்தாங்க. இப்ப அவ்வளோதான் எங்க கூட்டு போக போட் வந்துடுச்சு. இதான் எங்க போட். இது வழியா அந்த ப்ளூ கலர் மாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதில ஏறி நீங்க போய்க்கலாம். இங்க பக்கத்துல இருக்க அந்த ப்ளூ கலர் போட் தான் நான் சொன்ன அந்த ஃபேமிலியோட போற போட். ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா, ஃபேமிலியோட போறதுக்கு. இப்ப நான் காட்டுறேன் மறுபடியும் உங்களுக்கு அந்த போட்ட. இந்த ப்ளூ கலர் இதில தான் நடந்து போற மாரி. இதான் அந்த பெரிய போட்டு. 10 பேர், 8 பேர் வந்தீங்கன்னா, ஆனா 20 டூ 25 மினிட்ஸ் ஆகும். இந்த தீவ நீங்க வந்து ரீச் ஆகுறதுக்கு. ஸ்பீட் போட்னா 5 மினிட்ஸ் வந்துரும். பட் அந்த 5 மினிட்ஸ் ரைடே அவ்ளோ சூப்பரா இருக்கும். போட்மேன் அவ்ளோ நல்லா கூட்டிட்டு போவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து இன்னையோட எங்க விளாக். நீங்க கண்டிப்பா நீங்க போயிட்டு உங்க ஃபேமிலியோட போங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.